ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்களோட AjithShankar. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் புதுசாக எப்படி என்ரோல்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட வீடியோ கிளியரன்ஸ் நல்லா தெரியல அப்படின்றதுக்காக மறுபடியும் ரீஅப்லோட் பண்ண சொன்னார் அவர் கொஞ்சம். ஸோ அகெயின் இந்த வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது TNOU.ac.in அந்த வெப்சைட்குள்ளே இருக்கோம். கூகுளில் போய்ட்டு இந்த இதுவை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் கிடைக்கும். அதில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாவே இதுதான் கிடைக்கும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா வந்து குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 டேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட், அடுத்து ஸ்டூடெண்ட் போர்ட்டல், பாஸ் கொஷின் பேப்பர்ஸ், ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர், ஸ்பாட் அசைன்மெண்ட்டு, அகாடமிக் கவுன்சிலிங் கிளாஸஸ், டவுன்லோட் ஃபார்ம்ஸ், ஸ்டடி சென்டர், கேலரி அப்படின்ட்டு. அதில் நம்ம ரெண்டாவது இருக்க லிங்க்கு ஸ்டூடெண்ட் போர்ட்டல் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் லாகின்ற பேஜ் வரும். நம்மளோட என்ரோல்மெண்ட் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுவும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய அசைன்மெண்ட்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அப்புறமாட்டுக்கு மற்ற பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுடைய என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நமக்கு இப்போதைக்கு காலேஜில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறது இதுலேயே நம்ம ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கிடலாம். பிரச்சனை கிடையாது. இது வந்து நீங்கள் உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சே நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிடலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் அலாட் பண்ணிங்கன்னா போதும். நான் சொல்லி கொடுக்குற ஸ்டெப்ஸை வச்சு நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் இருக்குது. ஸோ என்னால் என் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. டெமோக்காக இன்னொருத்தரோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அங்கே நம்மளுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது எக்ஸாம் எழுதும்போது ஒரு எக்ஸாம் நம்பர் ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட பேஜுக்குள்ளே போயிடும். அப்படி க்ரியேட் பண்ணலன்னா கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ட்டு ஒரு பேஜ் இருக்குது பாருங்கள், ஒரு டேப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. நம்மளோட என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. நான் இப்போ ஒரு நம்பரை ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என் நம்பரை போட்டு காட்டுறேன், என்ன டீட்டெயில் வந்து பார்ப்போம். இது என்னோட நம்பரு, நான் போட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, திஸ் என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு, லாகின் வித் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ என்னால் மறுபடியும் க்ரியேட் பண்ணி காட்ட முடியாது. எனக்கு முன்னாடி வர ஒரு நம்பர் எடுத்து நான் போடுறேன். சாரி ப்ரோ, யாருக்குன்னு தெரில, கோச்சிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டதும் நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட், அந்த அகாடமிக் இயரு, ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸு, அவங்களோட ஃபாதர் நேம் எல்லாம் வந்துச்சு. இப்போ அவரோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தாருன்னா வந்து இன்னொரு பேஜுக்கு கூப்பிட்டு போவோம். இப்போ அவருடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியல, ஸோ இது என்னால் கண்டினியூ பண்ண முடியல, சாரி. டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்ற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு கூப்பிட்டு போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்லும். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸில் கேபிட்டல் லெட்டரும் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டரும் யூஸ் பண்ணணும், அண்டு நம்பர்ஸும் யூஸ் பண்ணணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அந்த அட்டு, ஆஷு, இந்த மாதிரியான கொஸ்டின் மார்க்கு, இந்த மாதிரியான சிம்பிள்ஸையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு 8லேருந்து 15 டிஜிட்குள்ளார வர மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டை ரெடி பண்ணிக்கங்க. நான் இப்போ என்னுடைய பேஜை லாகின் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோடய என்ரோல்மெண்ட் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டும் போட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். என்னோடய டீட்டெயில்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ், இது ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ்க்குள்ளே போய் நம்ம என்னென்ன மாதிரி எந்த ப்ரோக்ராம் படிக்கிறோம், என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கிறோம், அகாடமிக் ஹிஸ்ட்ரி என்ன, எல்லாமே இதுலேயும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் என்னென்ன மாதிரியான இது இருக்குது, எத்தனை அரியர், எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிடும்.
அசைன்மெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அசைன்மெண்ட்ஸ் வந்து பாருங்கள் மேலே போகுது பார்த்தீங்களா, லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அசைன்மெண்ட். இது வந்து அதாவது அகடமிக் இயரில் வரவங்களுக்கு. நம்மளது வந்து கேலண்டர் இயருக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். கேலண்டர் இயர் அப்படின்றது வந்து ஜனவரி டு டிசம்பர், அகடமிக் இயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜூன் டு மே. இதை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இது வரலன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் சப்மிஷன் கொடுக்கலாம், அப்படி இல்லாச்சும் கியூரன்ஸ் கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட ஃபீ டீட்டெயில்ஸையும் கிளிக் பண்ணி இங்கேயே பார்த்துக்கலாம், நம்ம என்ன ஃபீ பே பண்ணியிருக்கோம், ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா அப்படி சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எந்த பேமெண்ட்டுமே பெண்டிங் கிடையாது, எல்லா ஃபீஸும் நான் பே பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங் டியூ ஐஸ் ஆன் டுடே அப்படின்னு போட்டு 00 இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த டீட்டெயில்ஸ். நான் கியூரன்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.